இனிமே 1,00,000 ரூபாய்க்கு கீழே தங்கம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. 1,50,000 லட்சத்துக்கு மேலே 2 லட்சத்துக்குள்ள ஒரு சவரன் வந்து மிக விரைவாக செல்லும். தங்கம் விலை உயர்கிறது அப்படின்னு சொல்றதை விட தங்கத்துடைய மதிப்பு உயர்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். மதிப்பு உயர்ந்தால் அதற்கு நீங்கள் அதிகமான பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் விலை தொடர்ச்சியாக உச்சத்தை எட்டுமா அல்லது குறையுமா என்பது குறித்து பேசுவதற்காக இன்று சலானி நிறுவனத்துடைய எம்டி திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், இப்போ கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு நல்ல ஒரு ரைஸ் ஆகுது, அகைன் இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்டு எதனால சார்? இல்லை, நீங்கள் இது குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சி. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் லாஸ்ட் வீக்கு ஒரு 10 நாளாகவே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்தது. ஒரு சவரன் 1,05,000 ரூபாய், 6,000 ரூபாய், 4,000 ரூபாயில் முடிச்சு 1,04,000 ரூபாயில் ஒரு சவரன். இப்போ பார்த்தீங்கன்னா 1,11,000, 12,000 ஒரு சவரன் அப்படிங்கிற ரேட் வந்துட்டு. இந்த ரேட் குறைஞ்சதுக்கு முதல் ரீசன் வந்து இந்த பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பாவது ரேட் குறையுதுன்னு சொன்னால் எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உலக அரங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போராக இருக்கலாம், இல்லை வந்து நோய் தொற்றாக இருக்கலாம், அல்லது வந்து எங்கேயாவது வறட்சி இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லை அமெரிக்க அதிபருடைய சில முடிவுகள் கூட அது ஒரு பெரிய காரணமாக அமையும் சில சமயங்களில். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை தொடர்ந்து வந்து திடீர்னு வந்து அவர் அமெரிக்க அதிபர் வந்து ஒப்பந்தம் கைத்தாயிடுச்சு, நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோன்னு அறிவிக்கிறாரு. மறுநாளே வந்துட்டா இல்லை நாங்கள் மீண்டும் வந்து மிக தீவிரமாக போர் புரிவோம் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர், அதாவது நிறைய பேர்னு சொல்கிறதெல்லாம் நுகர்வோரை சொல்லலை, முதலீட்டாளர்களை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இவர் என்ன முடிவில் இருக்காருன்னே தெரியாத இருக்குது. திடீர்னு எஸ்ன்றாரு, திடீர்னு நோன்றாரு. இவர் நம்பி நம்ம அதில் முதலீடு செய்ய முடியல, செய்யலாமா வேணாமான்றதுனால அது மீது முதலீடு செய்யாமல் தவிர்த்து வந்ததன் காரணமாக தங்கம் விலை கடந்த 2 வாரங்களாக சரிந்து வந்தது. இப்பொழுது தீர்க்கமாக சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் வந்துட்டு இனிமேல் போரை வந்து சமாதான போக்கில் கொண்டு போய் முடிச்சிடுவோம், போர் புரிகிற மாதிரி இல்லைங்கன்னொடனே மடமடமடன் மறுபடியும் வந்துட்டு ஒரு 5,000, 6,000, 7,000 ரூபாய் வரை சவரன் விலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாளில் ஏறிடுச்சு. ஸோ இந்த விலை ஏற்றம் இப்படியே தான் போகும் இனிமேல். சார், இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? பாருங்கள், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்போ நல்லதான்னு கேட்டால் இதுக்கு பதிலே இப்போ இல்லைங்க, எப்போ பண்ணாலும் நல்லது தான். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு நீண்ட கால முதலீடை தான் பார்க்கணுமே தவிர ஒரு குறுகிய கால முதலீடாக பார்க்கக்கூடாது. அதாவது நீண்டன்னு சொன்னால் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது நீங்கள் வந்து அந்த ரூபாயில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லாபம் நஷ்டம் என்ன இருக்கோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ வாங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் எனக்கு சார் மறுபடியும் கொஞ்சம் விலை குறைஞ்சிடுதுன்னா அதை நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் வந்து அதில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அது உண்டான நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது நான் லாபம்னு சொல்கிறது வங்கியில் வைத்திருக்கக்கூடிய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை விட கூடுதலான அளவுக்கு வந்து நீங்கள் லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கிங்கன்னா அதோட அதிகமான லாபம் வந்து பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் அதுக்கு மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல சமயம். ஏனென்றால் எங்களுடைய கணிப்பின்படி அடுத்த 6 மாதங்கள் முதல் 9 மாதங்கள் வரை தங்கத்துடைய விலை முன்பெல்லாம் இல்லாததை விட பெரிய உச்சத்தை நோக்கி இருக்குங்கிறது தான் நிச்சயமாக இருக்குது. தங்கம் மட்டும் இல்லை, வெள்ளி கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். கிலோ 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செல்லும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. அதாவது அடுத்த நீங்கள் மார்ச்னு எடுத்துக்கலாம், ஒரு 9 மாதம்னா ஒரு மார்ச்னு வச்சுக்கலாம். 2027 மார்ச் வரல பார்த்தீங்கன்னா 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வெள்ளியினுடைய விலை ஒரு கிலோ இருக்கும். தங்கத்துடைய விலை ஒரு சவரன் 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். 2 லட்சம் கூட இருக்கலாம், ஆனால் 1.25 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும்னு நம்பிக்கையாக சொல்லலாம். காரணம் என்ன, அதனுடைய தேவை உலக அளவில் அதுக்குண்டான முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. பெரும்பாலான நாடுகளில் உள்ள கருவூலங்கள், அதாவது முன்னெல்லாம் முதலீட்டாளர்கள் மட்டுமே முதலீடு செய்ததை தாண்டி பல நாடுகள் வந்து இப்போ அதன் மீது முதலீடு செய்ய இருப்பில். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வராங்க. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாமே தங்கமாக மாற்ற தொடங்கியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் தங்களுடைய கையிருப்புகளை வந்து கரன்சியை வந்து தவிர்த்து விட்டு, அதாவது குறிப்பிட்ட அளவு தான் கரன்சி வச்சுட்டு மீதி எல்லாமே தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதனுடைய பெரிய காரணம் வருங்காலங்களில் கரன்சிக்கு மதிப்பிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தவிர்ப்பதற்காக தங்கத்தின் மீது முதலீடுகள் பெரிய நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை தொடர்ந்து செய்து கொண்டு வருவதன் காரணமாக தங்கத்துடைய விலை சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும். காரணம் என்னன்னா, தங்கம் என்பது ஒரு ஏதோ நம்ம உற்பத்தி செய்யறதில்லை, அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது.
ஒரு அளவுகோல் இருக்குது. அதை தாண்டி அதனுடைய தேவை அதிகரிக்கும் போது சர்வதேச அளவில் தங்கத்துடைய விலை வந்து உயரும். அதான் தங்கத்துடைய விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம். வரும் காலங்கள் இப்போ இந்தியா மாதிரி நாடு கூட பார்த்தீங்கன்னா கூட இப்போ தங்கத்தை வாங்கி தங்களுடைய ரிசர்வில் வந்து அவங்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, பிற்காலங்களில் அமெரிக்கா இப்போ ஒரு போர் நடந்தது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்த அமெரிக்க கரன்சியை வந்து அவங்க தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஈரான் கிட்ட இருந்த அமெரிக்க கரன்சியை வந்து அமெரிக்க நாடு வந்து தடை பண்ணிடுச்சு. அது வந்து நீங்கள் மாற்று பொருளாக கொண்டு போக முடியாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவங்க தங்கமாக இருந்தாலும் அவங்க அந்த பிரச்சனையே இல்லை. மற்ற நாடுகளுக்கு அந்த தங்கம் வந்து விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில் தங்களுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களோ அல்லது கச்சா எண்ணெயோ அவர்கள் இறக்குமதி செய்து விடுவார்கள். படுத்தி சொல்ல விரும்பல. 1.5 லட்சத்துக்கு மேலே 2 லட்சத்துக்கு உள்ள ஒரு சவரன் வந்து மிக விரைவாக செல்லும். சார், இப்போ மார்க்கெட்டில் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த கோல்டு ரேட்டு ஹைக் ஆகுறதுக்கு? இந்த போர் தான் காரணமா? இப்போ போர் தணிஞ்சிருக்கு ஒரு பக்கம், வேற எதுவும் அடிஷ்னல் காரணங்கள் இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ எது வந்து அதை வந்து உத்வேகப்படுத்தியிருக்கு தங்கத்துடைய விலை உயர்வதற்குன்னு கேட்டுறீங்க. சரியான ஒரு கேள்வி. அதற்கு முக்கிய காரணம் வந்து உலக நாடுகள் மற்ற நாடுகளுடைய கரன்சியை கையிருப்பாக வைத்திருதெல்லாம் தவிர்த்து, அதாவது பெரும்பாலான நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரை வந்துட்டு சர்வதேச ஒரு பணமாக வந்து அதை வந்து கருதி அதை வந்து பெரிய அளவில் வந்து இருப்பு வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாமே இப்போ ட்ரம்ப்புடைய சில முடிவுகள் அவர்களை வந்து ஒரு பெரிய பாதிப்பை மனநிலையில் அவருடைய போக்கில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் காரணமாக அவர்கள் ஓரளவுக்கு வந்து அமெரிக்க டாலருடைய கையிருப்பை வந்து குறைச்சிட்டு தங்கமாக மாற்றணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து சரியும், புழக்கம் குறையும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா நாடுகளும் இதே மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றினால் பெரிய அளவில் தங்கத்துடைய தேவை அதிகரித்து கொண்டு செல்லும். அதனால தான் தங்கம் விலை உயரும். அதுதான் முக்கிய காரணம். தங்கம் விலை இன்னும் உயர்ந்து கொண்டு போகவும் அதோடைய மதிப்பு உயர்வு. அதாவது நான் வந்து தங்கம் விலை உயர்கிறது அப்படின்னு சொல்றதை விட தங்கத்துடைய மதிப்பு உயர்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். மதிப்பு உயர்ந்தால் அதற்கு நீங்கள் அதிகமான பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ கல்யாண சீசன்லாம் வருது, எல்லாரும் கல்யாணத்துக்காக தங்கம் வாங்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். இப்போ அவங்களால எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான ரேட் போகுது இல்லை? ஆமாம், இப்போ வந்துட்டு 18 கேரட், இதெல்லாம் 22 கேரட்டு 18 கேரட் தான் நிறைய புழக்கத்தில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபம் ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து உயர தொடங்கி இருக்கிறது பிறகு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 14 கேரட் மற்றும் 9 கேரட்டுகள். இது என்ன ஆகும்னா 9 கேரட்டுக்கு வந்து சவரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60,000 70,000 தான் ஒரு சவரன் இருக்கும். 18 கேரட் எடுத்திங்கன்னா 90,000 சவரன் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இப்போ விலை கம்மியாக கிடைக்குது. அதாவது நீங்கள் 9 கேரட்லேயோ இல்லை 14 கேரட்லேயோ போயிட்டீங்கன்னா சவரன் தானே கணக்கு. நீங்கள் வந்து 22 கேரட்டில் போடணும் இல்லை 18 கேரட்டில் தான் போடணுங்கிறது இல்லை. 5 சவரன் ஒரு நெக்லஸ் வருதுன்னா அந்த 5 சவரன் வந்து நீங்கள் 9 கேரட்லேயே 14 கேரட்லேயே போடலாமே. ஸோ உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும், 5 சவரன் உங்கள்கிட்ட பொருள் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான ஒரு வேல்யூ உங்களுக்கு மறுபடியும் கிடச்சிட்டு போதும். அதில் எந்த பயமும் இல்லை. சார், இப்போ அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வருது. புரட்டாசி அடுத்து வந்து தீபாவளியை நோக்கி எல்லாம் மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்குமா தங்கத்தோட ப்ரைஸு? இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா முதலீடுகள் அந்த சமயத்தில் பெரிய அளவில் வரும் சர்வதேச அளவில். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் தேர்தல் போன்ற நேரங்கள் இருக்கும்போது தங்கத்துடைய விலை வந்து உயரும். இது எல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த டைம் வந்துட்டு இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் ஒரு விசேஷ நாட்கள் தான். ஸோ நுகர்வோர்களுக்கே அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் தங்கத்துடைய தேவை உலக அளவில் உயர்ந்து கொண்டு தான் வரும். நீங்கள் சொன்னது தீபாவளி அல்லது புது வருடம் இல்லை கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடம்லாம் தங்கத்துடைய விலை பெரிய உச்சத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து உச்சமாக தான் போய் கொண்டு இருக்கும். பொங்கல் நேரத்துலையும் அதிகமாக நிச்சயமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. நான் வந்து எதிர்பார்க்கிறது அந்த 2027 புதிய வருடத்தில் வந்து தொடக்கத்திலே எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தில் தங்கத்துடைய விலை இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. தேங்க்யூ சார்.